அம்மாவும் பிள்ளையை விளையாடிக்கிறாங்க. என்னடா அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னா, குஞ்சிக்கிட்டே விளையாடுதுங்க. பார்க்கவே ஆனந்தமாக இருக்குது. பெரும்பாலும் பகல் நேரங்களில் நான் இது வரைக்கும் வீட்டில் இருந்ததே இல்லை. இன்றைக்கி வீடெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. இதுக்கு என்னன்னு தெரியல, இங்கேயே விட்டு நகரவே மாட்டேங்குது. வாசலில் வந்து நிற்கவும் புரிஞ்சுக்கிச்சுங்க போகிற அப்படின்றத. வந்து என்கிட்ட கேட்கவும் தண்ணி பிஸ்கெட்லாம் போட்டேன். அப்படியே படுத்துருந்துச்சு வாசல்லையே. இன்றைக்கி ஒரு பொழுது அப்புறம் அடிக்கடி வந்து பார்த்துக்க வேண்டியதா. பக்கத்தில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க 2-3 பேர் டாக் லவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சில சப்போர்ட்ஸ்லாம் பண்ணித்தரேன். இந்த குழந்தைகளுக்கு நல்லா பார்த்துக்குங்க, யாராவது அடித்தாலும் துன்புறுத்தினாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவாங்க. ஏன்னா நம்ம லைஃப் லாங் கூடவே இந்த குழந்தைகளோட பயணிக்க முடியாதல்லவா. கண்டிப்பாக இருக்கிறவங்க 4 நல்லவர்கள் இங்கே இருக்காங்க. அந்த 4 நல்லவங்க இந்த குழந்தைகளை பார்த்துக்குவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் கடந்து போகிறேன். இருந்தாலும் 2 நாளைக்கு ஒரு தடவையாவது வந்து பார்த்துட்டு போகிற ஒரு மனநிலையாக தான் இருக்கேன். எனக்கே கஷ்டமாக இருக்குது. 5 நான் வந்து வண்டி நிறுத்தின ஓடி வந்து குட்டியோட சேர்த்து 6 பேர் வந்து நிற்பாங்க, தேடுவாங்கள்ல. எப்படி ஒரு வாரம் 10 நாளாவது அவங்க மறக்கறதுக்கு ஆகும். கஷ்டம்தான். இதுவும் கடந்து போகும்.